2013ஆம் ஆண்டு மரக்காணம் கலவரத்தை தொடர்ந்து ஏற்பட்ட இழப்பை பாமகவிடமிருந்து வசூலிப்பது தொடர்பான வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் சட்டப்படியும் நடத்தி 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். மாமல்லபுரத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வன்னியர் சங்கத்தினர் நடத்திய சித்திரை திருவிழாவின் போது மரக்காணத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இது தொடர்பாக ஏற்பட்ட வருவாய் இழப்பை பாமகவிடம் வசூலிக்க வேண்டும் என்று தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த விசாரணையை தமிழ்நாடு பொது சொத்து சேதம் தடுப்பு சட்டத்தை பின்பற்றி நடத்தப்படவில்லை என கூறி இது சம்பந்தமாக இறுதி உத்தரவு பிறப்பிக்க தடை கோரி பாமக உடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வெறும் அச்சத்தின் அடிப்படையில் வருவாய் நிர்வாக ஆணையரின் விசாரணையை தடுக்கும் நோக்கில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சட்ட விதிகளின்படியும் விசாரணை நடத்தப்படும் என அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் உறுதியளித்திருக்கிறார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணையை நடத்தி 8 வாரங்களில் இறுதி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.